நைனா நீ ட்ராக்ல கால் வச்சுட்டனா நீ தான் ஜெயிப்பன்னு தெரியும். என்கிட்ட ட்ரைனிங் வர பசங்க எல்லாம் மேக்ஸிமம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் தான் வருவாங்க. அதே சமயத்தில் அவங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே மேலே வைக்கும். ஸ்டேஷன்ல அவங்கள வரவச்சு எடுத்து லிப் பிரிண்டோட மேட்ச் ஆயிருக்கு. அவனை ரொம்ப லவ் பண்றேன். குடும்பத்தோட கொடுத்துக்கிட்டுருவேன். அவன் கண்டிப்பா உன்னையும் கொல்ல வருவான். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரஜினியோட படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவானாலும் அந்த கதை இருக்குல்ல அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க, யாரும் கொடுத்துடாதீங்க, நம்ம நிச்சயம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துலேருந்து சிபி சக்கரவர்த்தி சொன்னதாக ஒரு செய்தி சமீபத்தில் எனக்கு வந்தது. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, கமல்ஹாசனுங்கிற அந்த கதை பிடிச்சிருக்கு. ரஜினிகாந்த் தான் ஒரு காலகட்டத்தில் அந்த கதை வந்து கொஞ்சம் சரி வராது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரே தவிர, கமல்ஹாசனுக்கு அதாவது தயாரிப்பாளருக்கு பிடிச்சது, கதாநாயக நடிகருக்கு பிடிக்கல. முன்னாடியே ஒரு பேட்டியில் வந்து கமல்ஹாசன் சொல்லியிருந்தார், என்னுடைய கதாநாயகனுக்கு பிடிச்சாதான் வந்து நான் அந்த படத்தை ப்ரொசீட் பண்ண முடியும், அவருக்கு பிடிக்கலன்னா நிச்சயமாக நான் மாற்றி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் காரணமாக தான் வந்து அதை மாற்றிட்டு வேறு இயக்குனர் போடுறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த கதையை மட்டும் அப்படியே வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சிபி சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆறுதலான செய்தின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு செய்திகள் வந்தாலும் இப்போ நிச்சயமாக அவர் தான் பண்ணுறாருன்னு உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தினுடைய படப்பிடிப்பே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஆனால் முதல் நாள் படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் கலந்துக்கல. ரஜினிகாந்த் இல்லாத சில காட்சிகள்லாம் படமாக்கியிருக்காங்க. அதில் செட்டை போட்டிருக்காங்க, அதில் பாடல் காட்சியை படமாக்கியிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் தான் நடனம் அமைக்க இருக்காருன்னு. இந்த நடனத்தோடு அந்த பாடல் காட்சியோடு அந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2-3 நாளில் ரஜினிகாந்த் அதில் கலந்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே ரஜினிகாந்த் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படப்பிடிப்பு துவங்கி விட்டுன்றது மகிழ்ச்சியான செய்தி. கண்டிப்பாக சார். சார் இப்போ இன்னொரு நியூஸ் வந்து, விஜய் சார் வந்து சிஎம் ஆனதுலேருந்து டெய்லியுமே எல்லாரும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி யார் போய் விஜய் சார் சந்திச்சிருக்காங்க? எல்லா பிரபலங்களும் ஏறக்குறைய சந்திச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஆமாம் சார். இப்போ ரீசெண்டாக கூட சிம்பு சார் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. அவங்களுடைய நட்பு நமக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து தெரியும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றா இருப்பாங்க. சிம்பு போய் பார்த்தது வந்து நல்ல நிஜமாக மகிழ்ச்சியான விஷயம். வந்து வீட்டுக்கு வர சொல்லுங்கள், அங்கே பார்க்கலான்னு சொல்லி சந்திச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே அந்த சந்திப்பு எந்த அளவு மகிழ்ச்சிகரமானதாக இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல சிம்புவை பற்றி இன்னொரு செய்தியும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மிஷன் மங்கள் படத்தினுடைய டைரக்டரான ஜெகன் சக்தியோட ஒரு படம் சேர்ந்து பண்ண போகிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதுக்கு வந்து ஒரு ஜெகன் சக்தி அவருக்கு 2-3 ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சிம்பு ஒரு டைப் கதை இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. சிம்பு சொன்ன ட்ராக்கில் இப்போ அந்த டேரக்டர் யோசிச்சுக்கணும். யோசிச்சுட்டு என்ன முடிவோட வராரு அப்படின்றத பொறுத்து தான் அந்த படத்தினுடைய மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ரொம்ப நாட்களாவது இப்போ வரைக்கும் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருந்தது. பட டீமுமே சொன்னாங்க கிராஃபிக்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, அது கொஞ்சம் ஹெவியான ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மக்களுமே வெயிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆயிடுச்சு சார். அவ்வளோ கிராஃபிக்ஸ் ஒர்க் அந்த படத்தில் இருக்கா? எப்போ தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க? படத்தில் கிராஃபிக்ஸ் ஒர்க் நிறைய தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் மட்டும் காரணம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த ஓடிடி மார்க்கெட்டை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்கோம், அது எந்த அளவு சரிஞ்சிருக்குன்னு. அதனுடைய விளைவாக தான் இந்த படத்தை வெளிக்கொண்டு வர முடியாமல் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ ஜெயிலர் 2 திரைப்படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு இவங்க எதிர்பார்த்த விலை வந்து இன்னி வரைக்கும் கிடைக்கல. அதனால தான் இன்னும் அந்த படத்தினுடைய ஓடிடி வியாபாரம் முடிவடையலை. அதே நிலைமை தான் மூக்குத்தி அம்மன் 2க்கும். ஏன்னா மூக்குத்தி அம்மன் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிக் பட்ஜெட் படம். ஆமாம், நயன்தாராவுடைய கரியரில் அது வந்து மிக அதிகமான பொருட்சொல் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு தான் சொல்லணும். எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்டு, அது தவிர கிராஃபிக்ஸ் இருக்குது அந்த படத்தில் மேஜர் பார்ட். அப்படி எக்கச்சக்கமாக அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணும்போது அதுக்கான ரிட்டர்ன் அவங்க ஓடிடியில் தானே ஒரு 60% எடுக்க முடியும். அந்த 60% அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அந்த நெகோசியேஷன் தான் போயிட்டுருக்கு. ஓடிடி வியாபாரம் முடியாதனால தான் அந்த படம் இது வரைக்கும் வெளிவராமல் இருக்குது. அப்புறம் சூர்யாவை பற்றி ஒரு முக்கியமான தகவல் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சூர்யாவுடைய திரை வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட படமாக வந்து கருப்பு திரைப்படம் அமைஞ்சிருச்சு. இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு கலிஃபோர்னியாவிலேருந்து ஜோசியர் வந்திருந்தார் கதிர்.
அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல விஜய் அஜித்துக்கு அடுத்த இடத்துல வரக்கூடிய பொசிஷன்னா அது சூர்யா தான் சார். அவருடைய ஜாதகம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அதை ஒட்டி தான் கருப்பு படம் வெளியாச்சு. அந்த அவர் சொன்னார்ல, அது அப்படியே அந்த படத்தில் நிரூபணமானதாக தான் பார்க்குறேன் நான். அந்த படம் பெரிய ஹிட்டு. கண்டிப்பாக. இப்போ இந்த ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தா அவர் கையில் லைனப் இருக்குல்ல, அது ஒரு சூப்பர் லைனப் வச்சுருக்கார். அடுத்து விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படம் வரப்போகுது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர்ஸ், அந்த படத்தினுடைய சாங்கு, இது எல்லாத்த பார்க்கும்போதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எங்கேஜிங்காக இருக்குது. அதாவது அதை பார்க்குற எல்லாருக்குமே அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நிச்சயமாக தோணும். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அஜித் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தில் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு போலீஸ் அதிகாரி வேஷத்தில் நடிக்கிறாராம். அதாவது சிங்கம் மாதிரி போலீஸ் அதிகாரி இல்லை, ஆனால் மாறுபட்ட ஒரு போலீஸ் அதிகாரி வேஷம். கருப்பு படம் பெரிய ஹிட் அப்படின்றதுனால இப்போ விஸ்வநாதன் சன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பனிங் ஒரு மேஜராக இருக்கும். அடுத்த படம் ஹிட் அப்படின்னு லைனப் வரும்போது நிச்சயமாக வந்து என்ன வந்து ஜோதிடர் சொன்னாலும் அது நடந்துடும் நினைக்கிறேன். அடுத்த இடத்துல வந்து இவர் வந்துறதுக்கு வந்து எல்லா வாய்ப்பும் இருக்குது. இன்றைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் சினிமா விட்டு விலகிட்டார். ஆமாம் சார். அஜித் வந்து விலகிறேன்னு சொல்லலையே தவிர ஆனால் விலகி இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக படம் இல்லை. அவர் என்ன முடிவு வச்சுருக்கார் அப்படின்னு தெரியல. தொடர்ந்து ரேஸை பற்றி அறிவிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கே தவிர ஒரு படத்தை பற்றி அறிவிப்பு இல்லை. இந்த இடத்த பார்க்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சூர்யா வருவதற்கான பொசிஷன் எல்லாம் கிரவுண்டு இருக்குது, நாற்காலி இருக்குது, போய் உட்கார வேண்டியது தான், அந்த மாதிரி பொசிஷன் ஆகிடுச்சு. அதனால் வந்து நிச்சயமாக வர்ற படங்கள் இருக்குல்ல, இது அந்த நாற்காலியில் கொண்டு போய் சூர்யா உட்கார வச்சிடும் அப்படின்னு திடமாக சினிமா உலகத்தில் பலர் நம்புகிறாங்க. என்கிட்ட பல பேர் அதை பற்றி பேசினாங்க. அதனால் சூர்யாவுக்கு வந்து இந்த முன்னேற்றத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும். நிச்சயமாக சூர்யா என்னதான் திறமையான நடிகராக இருந்தாலும் காலம் சரியாக வேணும். ஆமாம் சார். சூர்யாவுடைய நடிப்பு திரை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. அந்தளவு அற்புதமான நடிப்பாற்றல் மிக்க நடிகர். அதே மாதிரி உழைப்பு, கடுமையாக உழைக்கக்கூடியவர். படம் பெருசாக போலையே தவிர கங்குவா படத்திலே அசாதாரணமான உழைப்பு தான் சூர்யாவுடையது. கதைப்போக்கு ஜனங்களுக்கு பிடிக்காதனால அந்த படம் போகல. இப்போ அந்த உழைப்புக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணும். இப்போ விஜய் அஜித் இல்லாதனால அந்த இடத்தை நோக்கி சூர்யா முன்னேறார் அப்படின்னு சொன்னல, அதே இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது இந்த சின்ன சின்ன படங்களுடைய வசூல் பெருகி இருக்குது. அதாவது இந்த 2 பேருடைய படங்கள் இல்லை அப்படின்றதுனால சிறு படங்கள் இருக்குல்ல, சிறு முதலீட்டில் தயாரிக்கிற பல படங்கள் வந்து வெற்றி அடைய தொடங்கியிருக்கு. இந்த சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. நல்ல கதையை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டோம்னா நிச்சயமாக படம் வெற்றி பெற்றோம் அப்படின்ற நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் அந்த நம்பிக்கை கொஞ்சம் வீக்காக இருந்தது. கொஞ்சம் பேருக்கு நம்பிக்கை இருந்தது, பெரிதாக நம்பிக்கை இருந்தால் சொல்ல முடியாது. இப்போ நல்ல கதையோடு போனால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து பல படங்களுடைய வெற்றி விதைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றம். இதுதான் வந்து 80s இருந்தது. ஒரு பக்கம் பெரிய பெரிய நடிகர்கள் இருந்தாலும் சின்ன நடிகர்கள் படங்களும் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் கமல்ஹாசன் இருப்பார், ஒரு பக்கம் ரஜினிகாந்த் இருந்தாலும் மற்ற படங்கள் ஓடும். ஒரு பக்கம் சிவாஜி எம்ஜிஆர் இருந்தாலும் பார்த்தா ஜெய்சங்கர் படம் ஓடும், முத்துராமன் படம், ஏவிஎம் ராஜன் படம், எல்லார் படம் ஓடும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த சினிமா தானே இது. அதனால் இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை சினிமாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. சார், சிம்பு சார் படம் பற்றி நம்ம பேசிட்டோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் மறந்துட்டேன் சார் அவரை பற்றி. முதல்ல இந்த நிகழ்ச்சி வந்து சிம்பு ஸ்பெஷல் ஆகிடும்னு நினைக்கிறேன். சிம்பு சார் ஏஆர் முருகதாஸ் சாரும் ஒரு படம் பண்ண போகிறதா இருந்தது. அந்த படம் என்னாச்சு? எந்த அப்டேட்டும் வரல, சைலண்ட் ஆகிடுச்சு. ஏஆர் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் சிம்புவோட இணைந்து படம் பண்ணணுன்ற ஆசை இன்னி வரைக்கும் அவருக்கு இருக்குது. ஏதோ சில காரணங்களால் நடக்கலை. இதுக்கு நடுவில் பார்த்தா வந்து தனுஷுடைய பையனை வந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு இன்னொரு செய்தி வந்து நான் பார்த்தேன். அது வந்து நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தன்னுடைய மகனுக்காக தனுஷ் வந்து சீரியஸாக காலையில் சேகாமல் உட்காந்து கதையை எழுதிட்டுருக்காரு. அதனால் அந்த கதையில் தான் அவருடைய மகனை நடிக்க வைக்கிறதா இருக்கார். அதை அவரே டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய லைனப் இருக்குது, அது அவ்வளோ நீளமாக இருக்குது. எக்கச்சக்கமான டைரக்டர் கமிட் பண்ணி வச்சுருக்காரு. இதுக்கு நடுவில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எங்கே அவருக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கிறதுனா கூட ஒரு 3 மாதம் போனால் நடித்து முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். டைரக்ஷன் அப்படி இல்லை. ஒரு 6 மாதமாவது குறைஞ்சபட்சம் அந்த படத்தில் அவர் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இது அவருடைய மகன் அறிமுகமாகிற படம் அப்படின்றனால நிச்சயமாக ஒரு கூடுதல் கவனத்தை அவர் எடுத்துக்குவார். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 8லேருந்து 9 மாதம் அந்த படத்தை வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி அந்த படத்துக்கு இருக்குது. அதனால் இப்போதைக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு கதை எழுதுறது கூட சரி, தனுஷ் கதை வேற ஒரு டைரக்டர் அப்படின்னு அந்த படத்தை பண்ணார்னா கூட நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்ம சஜஷன். பட் தனுஷ் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பாக இப்போல்லாம் அந்த நடைமுறை இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. முன்னேறலாம். நான் சொல்கிறது ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் நல்லா படிக்கிற பையன்னா
டபுள் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதாவது 2வது படிச்சுட்டு 3வது போக தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக 4. ஆமாம் சார். அதுக்கப்புறம் இன்னொரு டபுள் ப்ரொமோஷன் எடுப்பார். 4வது படிக்கும்போது நல்லா படித்தாருன்னா 5 இல்லாமல் 6. அது மாதிரி இன்றைக்கி டபுள் ப்ரொமோஷனில் பயணம் செய்கிற 2 கலைஞரில் நான் பார்க்குறேன். ஒன்று அனிருத். அனிருத் வந்து எப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் உள்ள இசையமைப்பாளர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். கண்டிப்பாக. என்ன தான் ஒரு கிரேஸ் ஒரு இசையமைப்பாளருக்கு இருந்தாலும் அவருடைய மார்க்கெட்டு மரியாதை இதெல்லாம் எது தீர்மானிக்குதுன்னு அவருடைய சம்பளம் தான் தீர்மானிக்குது. அவர் சம்பளம் சம்பளம் வாங்குறாருன்னா அவரோட ஸ்டேட்டஸ் இருக்குன்னு அர்த்தம், அவருடைய பாடலுக்கு அந்தளவு வரவேற்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்வாங்க. இப்போ அப்படி ஒரு சம்பளத்தை தான் தொட்டு இருக்காரு அனிருத். அது வந்து நிஜமாகவே ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயந்தான். இன்னும் சரியாக சொல்லணுன்னா இதுவரையில் இந்தியாவில் அனிருத் வாங்குகிற சம்பளம் இருக்குல்ல, அதை எந்த இசையமைப்பாளருமே தொட்டதில்லை இந்தியா முழுக்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் படத்தில் வந்து ஹிட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அனிருத் கச்சேரியும் பார்த்தா அப்படி தான் பறக்குது. அனிருத் கச்சேரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் போதும், உடனே இளைஞர்கள் பட்டாலும் அப்படியே அந்த கிரவுண்டை மொய்க்க தொடங்கிடுறாங்க. டிக்கெட் சேல்ஸுன்னு இருக்குது, அது வந்து ஒரு நாளே தாண்டதில்லை. 8 மணி நேரத்தில் மொத்த ப்ரோக்ராம் டிக்கெட்டும் விற்று போகுது. அந்த மாதிரி ஒரு கிரேஸ் உள்ள ஒரு இசையமைப்பாளராக இருக்கார் இன்றைக்கி அனிருத். அவருக்கு அடுத்த இடத்துக்கு ரொம்ப வேகமாக முன்னேறிட்டுருக்காரு சாய் அபயங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அனிருத் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரோ அந்த சம்பளத்தை சாய் அபயங்கர் இன்றைக்கி வாங்குறாரு அப்படின்னு நிஜமாகவே அவர் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. நான் சொல்ல வந்தது இந்த 2 பேரை பற்றி இல்லை, இன்னொருத்தர் நான் சொல்ல வந்தது பார்த்தா இயக்குனர் அட்லி. இது வரைக்கும் மொத்தம் 5 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 5 படம் டைரக்ட் பண்ணிட்டு 6வது படத்தில் 100 கோடி ரூபாய் சம்பளத்தை தொடர்றது அப்படின்றது மிகப்பெரிய சாதனை. யாராலும் அவ்வளோ எளிதில் அதை பண்ண முடியாது. அனிருத்துக்கு சொன்னல அது வந்து அட்லிக்கும் பொருந்தும். இந்தியா முழுமைக்கும் தேடினா அட்லி அளவுக்கு சம்பளம் வாங்குற இயக்குனர்லே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த 2 பேரும் நம்முடைய தமிழ் சினிமாவிலேருந்து போனவங்க அப்படின்றனால நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இப்படிப்பட்ட உயரத்தை தொட்டிருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.